இன்ஸ்டாகிராம் மூலமா ஃபேமஸாக இருக்கக்கூடிய ராகுல் அவர்கள் இப்போ திடீர்னு மரணம் அடைஞ்சக்கூடிய விஷயம் இன்ஸ்டாகிராம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குது. நேற்று இரவு ராகுல் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது பைக் கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டில் இருக்கக்கூடிய பேரிகார்டில் மோதி ஒரு பயங்கரமான விபத்தில் ராகுல் சிக்கியிருக்காரு. அதுக்கப்புறமா சம்பவத்தில் இருந்தவங்க ராகுல் அவர்களை காப்பாற்றி பக்கத்தினுடைய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவருக்கு முதலுதவிகள்னு சொல்லி பல சிகிச்சைகளும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் எந்த விதமான சிகிச்சையும் பலனளிக்காமல் ராகுல் அவர்கள் இறந்து போயிருக்காரு. அவரோட இறப்பு செய்தியை அவங்களோட நண்பர்களும் அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அவரோட இந்த திடீர் மரண செய்தி அவரை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான ரசிகர்களுக்கும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாக அமைஞ்சிருக்குது. ஈரோடு சேர்ந்த ராகுல் அப்படிங்கிறவர் சோஷியல் மீடியாவில் எப்படியா சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டாகிராமில் பல வித்தியாசமான வீடியோஸை பதிவு பண்ணி ரீல்ஸாக போட்டு அது மூலயமா தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கி வச்சிருக்காரு. வாழ்க்கையில் எப்படியா சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து அதுக்கான உழைப்பை போட்டிருந்த நிலையில் அவருக்கு இப்போ இப்படி ஒரு சோகம் ஏற்பட்ட விஷயம் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய துயர செய்தி தான். ராகுல் இன்ஸ்டாகிராமில் மட்டும் இல்லாமல் ஒரு சில திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. இதில் சோகமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகுலோட அப்பா ஏற்கனவே இறந்து போயிட்டாராம். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இவர் தான் கவனிச்சு வந்த நிலையில் இப்போ அவர் இறந்து போன விஷயம் அவங்க குடும்பத்துக்கு ஒரு பேரிடியாக விழுந்திருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகி ரீல்ஸ் போட்டு அது மூலயமா ஒரு வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்தை தனக்கும் தன் குடும்பத்துக்கு மட்டும் வச்சுக்காம வாரத்தில் ஒரு நாள் தன்னோட சம்பளத்தில் ஒரு பகுதியை கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறத ஒரு நோக்கமாகவும் வச்சுருக்காரு. அது சம்மந்தமான பல வீடியோஸையும் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இவரோட இறப்பு செய்தியை கேள்விப்பட்ட நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனுக்கு இப்படிப்பட்ட ஒரு இறப்பு செய்தியா, இப்படிப்பட்ட நிலைமையா அப்படிங்கிற மாதிரி பல பேர் அவங்களோட இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட மரணத்துக்காக அவரோட ரசிகர்களாக இருக்கட்டும் அவரோட நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.